வணக்கம் ஐயா. வணக்கம். ஏப்ரல் வணக்கம். ஏப்ரல் ஆ, 2008 ஏப்ரல் அமைப்பில் காண்பிக்கிறது. ம். திருக்குறளில் சில முக்கியமான பக்கங்களும் சுருக்கமும் அதை ஒட்டிய நல்ல சிந்தனைகளும். பக்கம் அஹ், 161 பக்கத்துல திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கமும் அது ஒட்டிய சில சிந்தனைகளும். உள்ளத்தால் அஹ், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் அஹ், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் என்றும் உளர். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகிற நீரப்பெற. இப்புத்தகத்தின் இப்புத்தகத்தின் ஆரம்பத்தில் 4வது பக்கத்தில் நேர்மை, இது வந்து 4வது பக்கம்னா அந்த தொடக்கத்தில் இருக்கு. அந்த மனிதனுக்கு வந்து நேர்மை, மனம், வாக்கு, காயத்துல மூன்றையும் மனிதன் அந்த மூன்றை மனம், வாக்கு, காயன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்றையும் மனிதன் பின்பற்ற வேண்டும். அதாவது எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் தூய்மையா கடைப்பிடிக்கணும்னு சொல்றதுதான் அது. ஆனா அந்த தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா சொல்லுதல், சொல்லுதல், அப்புறம் வந்து செயல்படுதல், எண்ணம், மூன்றுமே மாறுபட்டு இருக்குது. அதனால அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த நேர்மைன்னா சொல்ற மாதிரி நடந்துக்கணும். இந்த வாக்கு கடைப்பிடிக்கணும். மனம், இந்த இவர் சொல்லுவார். பாரதியார் கூட மனதில் உறுதி வேண்டும், வாக்கில் நினைத்தெழுத வேண்டும் பாடுவார். அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த மனம், வாக்கு, காயம் 3 நிலையில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமானது. அதான் நேர்மைன்னா அதான் அர்த்தம். நேர்மைனா சொல்றபடி நடக்கிறது, அப்புறம் வாக்கு கொடுக்கறது, அதன்படி நடக்கிறது. அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பத்திரமா ஓலைகள் எதுவும் இல்லாத காலத்துல ஒரு பொருள் உதவி கூட அப்படி செஞ்சிருக்காங்க. கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க, திருப்பி வாங்கி வச்சுப்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க. இது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு வாங்கி வச்சுட்டுருவாங்க. எந்த வகையான ஆஹ், குறிப்புகளும் இல்லாம மனதளவில் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த தூய்மையான காலம் இருந்தது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து சொல்றதெல்லாம் எழுதி வச்சு கையெழுத்து போட்டு பத்திரப்பதிவு பண்ணா கூட போய் இல்லைன்ட்டு போயிடுறோம். அந்த அளவுக்கு மோசமா போயாச்சு. காரணம் அந்த பொருள் வெறி, தவறான வழியில் சம்பாதித்தல், சிந்தித்ததே கிடையாது, அப்படிலாம் போயிருச்சு. அதைத்தான் அவர் சொல்றாரு. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேர பெற. உலகத்திலே தலை சிறந்த அரண் மனதுக்குள்ள குற்றம் இல்லாம, இந்த இடத்துல மனதுக்குள்ள குற்றம் இல்லாம இருத்தல், ஆஹ் தூய்மையாக இருத்தல், அதுதான் தலை சிறந்த அரண்கிறாரு. ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்த்தா 99 பேர் சொன்னபடி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். அதனாலதான் உலகம் எவ்வளவு அழிவு காரணம். இந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் 4வது பக்கத்தில் நேர்மையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுடன் மேற்கண்ட ஒரு எடுத்துக்காட்டுடன் மேற்கண்ட 2
குரட்பாக்களையும் விளக்க முயற்சி செய்கிறேன். ஏற்கனவே நாலாம் பக்கத்துல நாலாம் பக்கத்துல நேர்மையான எண்ணம் மனம் வாக்கு காயத்தில் இருக்க வேண்டும் எழுதியிருக்கோம். ரொம்ப அற்புதமா இருக்குது. அந்த நேர்மைங்கிறது எவ்வளவு, அது பாரதியிலிருந்து திருவள்ளுவர் வரைக்கும் அதை சொல்லியிருப்பாங்க. அஹ் 27ஆம் பக்கத்துல கூட சொல்லியிருப்பாரு. அந்த இதுல வந்து நாலாம் பக்கம்னு சொல்றது இந்த இடத்துல புது புத்தகம், அந்த பழைய புத்தகத்துல 4ஆம் பக்கம் சொல்லியிருப்பாரு. புது புத்தகத்துல 27ஆம் பக்கம். என் வாசகர்களுக்கு ஒரு முக்கியமான என் வாசகர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். தமிழில் மிக உயர்ந்த சொல் உண்டு. அதாவது நேர்மை. நேர்மைக்கு உண்மை, வாய்மை, மெய்மை, இந்த மூன்றுமே அர்த்தம் உண்டு. இவை நான்கும் நேர்மையான ஒண்ணுதான், உண்மையினால ஒண்ணுதான், வாய்மையினா ஒண்ணுதான், மெய்மையான ஒண்ணுதான். இவை நான்கும் ஒரே பொருள் கொண்டவை என்பதோடு எந்த கொள்கையை எந்த கொள்கையும் மனம், வாக்கு, காயங்களால் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றன. இந்த புத்தகத்தை நீங்கள் பல முறை படிக்க வேண்டும். உண்மையை உணர்ந்து உங்கள் மனம் மாற வேண்டும். உண்மையை உணர்ந்து உங்களுக்கு மனம் மாற வேண்டும். அது நடந்துவிட்டால் வாயும் மெய்யும் கீழ்ப்படிந்து நடக்கும். குறிக்கோளை அடையும் வரை அவசரமோ அவநம்பிக்கையோ படக்கூடாது. குறிக்கோளை அடையும் வரை அவசரமோ அவநம்பிக்கையோ படக்கூடாது. நாம் இந்த கலையை பயிலாவிட்டாலும் நம் குழந்தைகள் இக்கலையை பயில வேண்டும். நாம் இந்த கலையை பயிலாவிட்டாலும் நம் குழந்தைகள் இந்த கலையை பயின்றாக வேண்டும் என்று உணர்ந்து நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். இது அதுக்கு அர்த்தம். முன்னோடியாக இருக்க வேண்டும் சொல்லி முடிப்பார். இதை விட ஒரு ஆழமான செய்தி இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருவரை அது ஒரு கதை சொல்றாரு. நான் இந்த மாதிரி சில பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. அது எதுக்காக அந்த பொய் சொல்லுவாங்க கேட்டா, அது வந்து அந்த அவசர சூழலில் யாருக்கும் பாதிப்பு இல்லா இருக்கிற மாதிரி ஒரு செயல் சொல்லுவாங்க. அது ஒரு செயல், அவ்வளவுதான். அந்த செயல் விரைந்து நடக்க வேண்டும். அதுதான் அந்த நோக்கம். அந்த நேரத்துல தற்செயலாக வாயளவில் ஒரு பொய் சொல்லிட்டு போய் அந்த வேலையை முடிக்கிறது. இது ரொம்ப யோசிச்சு பார்க்க வேணும். ஆனால் இன்னைக்கு அப்படியே இல்லை. வாயை திறந்தாலே அந்த இப்ப பொருள் ஈட்டுறது, பணம் சம்பாதிக்கிறது, இது எல்லாமே பொய் தான். அதனாலதான் அவங்களுக்கு மெய்யான வாழ்க்கை வரமாட்டேங்குது. அந்த நல்லது அறவழியில பொருள் ஈட்டினா தானே அறவழியில சிலை செய்ய முடியும். வள்ளுவரே எழுதுவாரு. அறவழியில் பொருளீட்டி இந்த அவையார் எழுதுவார், அறவழியில் பொருளீட்டி அறவழியில் சிலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இப்ப கிடையாது உலகத்துல. எல்லாமே அரசு உத்தியோகம், அதுவும் அறவழியில் கிடையாது. அது பேரு தானே தவிர யாரும் அந்த குறுகிய எண்ணம் தான். மற்றபடி நீங்க பொய் சொல்லிதான் வாழ்க்கை நடத்தணும். ஏன்னா எல்லாம் பொய் தான். அரசாங்கம் பொய், எல்லாம் பொய், பொய்யில தான் ஓடிட்டு இருக்குது. அதனால உண்மையை சொல்லி ஒரு பொருள் ஈட்டுறது, உண்மையை சொல்லி ஒன்று சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினம். அதனாலதான் ஈதல் அறம், தீவனை விட்டு ஈட்டல் பொருள்ங்கிறாரு. தீவனை செய்யாமல் பொருள் ஈட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல நண்பர். அப்போ இது தவ வாழ்க்கைக்கு மட்டும்தான் அது பொருந்தது. சரி, மேற்கூறிய மாணவர், என்னுடைய நண்பர் ஒருவர் நான் பார்க்க போகிறேன். அவர் செல்லுகின்ற பொழுது அவர் வந்து ஒரு உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு உணவு அருந்திட்டு இருக்காரு. அப்பொழுது நான் சந்திக்க போகின்ற பொழுது அவர் சொல்கிறார், உணவு அருந்தலாம், வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு. உடனே இல்லை, நான் இப்போதான் சாப்பிட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி.
நம்ம நோக்கம் அவரை சந்திச்சு சில செய்திகளை பேச வேண்டும்ங்கிறதா. சரின்ட்டு இல்லை, நான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்றேன் சாப்பிடாம இருக்கிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். அவர் சாப்பிட்ற நேரத்தில் அவர் செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், இல்லை இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட செய்திகளை பேசிட்டு நல்ல செய்தியை பேசிட்டு திரும்பி வந்துடுறோம். இந்த இடத்துல அவங்க வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறதும், நான் வந்து இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்துக்காக சொல்லப்பட்டது தவிர உள்ளத்தளவில் சொல்லவே இல்லை. அது வாயளவில். ஏன்னா நமக்கு தேவையான செய்தி தான் முக்கியம். இதுதான் பெரும்பாலும் நம்ம செய்யறது. ஒரு பக்கம் அவசரமா போயிட்டு இருப்போம், ஒரு பக்கம் உண்மையால அந்த அவசரமா போகணும், போனோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு போய் ஆகணும். அப்போ திடீர்னு ஒருத்தர் நண்பர் வந்திருப்பாரு, ஏதோ எந்த காரணமெல்லாம் சந்திச்சிருப்போம். இதுங்க அண்ணா ஏதோ வரங்களா, இந்த வேலை இருக்குதுங்கண்ணா அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு உடனே அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம பாட்டு முடிச்சுட்டு வருவோம். இது வந்து எந்த உள்நோக்கம் இல்லாத, யாருக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம சொல்லக்கூடிய செயல் அந்த நடவடிக்கை. அப்ப மேற்கூறிய சம்பவத்தில் நான் இப்போதுதான் உணவுண்டு வருகிறேன் என்று சொல்லியது வாயளவில் சொல்லிய பொய். அவருக்கு நான் செலவு வைக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அந்த அந்த வணக்கம் வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆஹ் அந்த என்னென்ன தொந்தரவு இருந்ததுன்னு எழுதி வச்சுக்கங்க. என்னென்ன தொந்தரவு இருந்தது, அந்த தொந்தரவெல்லாம் அந்த வாயளவில் எப்படி நீங்கிச்சு, உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருந்ததுன்னு அந்த எப்பவுமே குறிப்பில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எழுதிட்டு தானே வர்றீங்க தினம், உங்களை தான் எழுதிட்டு வர்றீங்களா குறிப்பு, என்னென்ன தொந்தரவு இருக்குது, அது எப்படி நீங்கிட்டேன் அப்படிங்கிறது எழுதிட்டு தானே வர்றீங்க, அப்படிதானே? ஆமா சாமி. சரி சரி சரி, அது ரொம்ப கவனம். ஏன்னா இது ஒரு பதிவு, வாழ்க்கையில சேர நம்ம ஒரு தடவை தான் செய்யறோம், அப்புறம் நமக்கு தேவையில்லை. ஒரு 6 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம யோகத்தை வந்து அறிவியல் படுத்தணும். யோகத்தை அறிவியல் படுத்தலைன்னா நாம முட்டாளாயிரும். ஏன்னா இந்த பரிணாம அறிவியல்னா யாருக்கும் தெரியாது, பரிணாம அறிவியல் யாருக்கும் தெரியாது, யோகம்னு யாருக்கும் தெரியாது, ஒரு நோய் நீக்கிறத பத்தி யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுல எப்படி பார்த்தீங்கன்னா மனமும் செயல்படுது, மனம் செயல்படுது, உடல் செயல்படுது, எல்லாம் சேர்ந்து செயல்படுது. ரெண்டாவது வந்து நம்ம பழக்கங்கள் தூய்மையா இருக்கு. நம்ம பழக்கம் இது தவறான பழக்கம் யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நம்ம பழக்கத்திலே வந்து ஆரோக்கியம் கிடைக்குதுன்னா அதை நம்ம பதிவு செய்யணும் இல்லையா? பழக்கத்தை மாற்றாத பொழுது நம்ம எப்படி வந்து அது உலகத்துக்கு காட்ட முடியும்? ஆக மக்கள் வந்து பழக்கத்தை மாத்தினாவே போதும், நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கிற சிந்தனை இன்னுமே கிடைக்கலையே. அப்போ நம்ம ஒரு அறிவியல் படுத்தணும். இப்ப பழக்கத்தை மாத்தினாலே மரணத்தை வெல்லலாம், ஒண்ணுமே இல்லையே இதுல. பழக்கத்தை மாத்தினாவே நோயை வெல்லலாம் அப்படிங்கிற செய்தி ஏதோ பெரிய நமக்கு மாற்றத்தை கொடுக்குதே. ஒரு சின்ன விஷயம்தான். அப்ப பழக்கத்தை மாத்தலைன்னா மரணம் வருமோ? என்ன ஒரு மரணம் வராம இருக்குது பாருங்களேன், எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்களேன். ம் எத்தனையோ பேரு படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேரும் பழக்கத்துல மாட்டிட்டு முடிக்கிற சிந்தனையே இல்லாம வெள்ளைக்காரன் சொல்றதை அப்படியே நம்பிட்டு இருக்கிறாங்க. ம் அதாவது நம்ம வந்து மனம் வாக்கு காயம் இந்த மூன்றுலயும் நாம அஹ், மனம் வாக்கு காயம் இந்த மூன்றுல நம்ம தெளிவா இருக்கணும். அது எப்படி சொல்றோமோ அதன்படி நடக்கணும். அதுதான் வந்து இந்த நேர்மைன்னு அர்த்தம். ம், மனம் வாக்கு காயத்தால் ஒரு செயலை வந்து 3 வகையில பின்பற்றணும். நமக்கு உண்மையா இருக்கணும், நம்ம வாக்குக்கு உண்மையா இருக்கணும், நடவடிக்கை உண்மையா இருக்கணும். இதுல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்துக்கு வந்து போறப்ப நான் இப்படி இருந்தேன், இப்படித்தான் இருந்தேன், இப்படி மாத்திட்டேன், இப்படி இருந்ததுனால எனக்கு நன்மை கிடைச்சது. ஏன்னா இன்னைக்கு நோயற்ற வாழ்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கனவுலயே நினைச்சு பார்க்க முடியாது. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிறது கனவுலயே நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு 1000 கோடி ரூபாய் பணம் கூட சம்பாரிச்சிடலாம். ஆனால் நோயற்ற வாழ்வு வாழ்றது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத இந்த கல்வி. இதுல வேற கல்வி வேற பால் பாஸ்ன்னு ஒரு குழந்தை படிச்சாலும் சரி, இது வந்து முழுக்க 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 இது மதிப்பெண் கல்வி முறை.
இந்த குழந்தைகள் எப்பவுமே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா விளையாட்டுல தான் குழந்தை பாடம் கற்றுக்கும். அதனாலதான் அந்த காலத்துல குருகுல கல்வி என்பது விளையாட்டு முறை கல்வியாக இருந்தது. கிண்டர் கார்டன், இப்ப அதுக்கு பேரு கிண்டர் கார்டன் பேர் வச்சிருக்கிறீங்க. அந்த காலத்துல இதுக்கு செய்முறை கல்வி முறை. ஒரு குழந்தை இயற்கையாவே விளையாடிட்டு தான் கத்துக்கும். விளையாடிட்டு தான் கத்துக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எல்லா கலைகளையும் செய்முறையோட செய்முறை செஞ்சுக்கும் பொழுது அதுக்கு வந்து தத்துவமே தேவையில்லை. தத்துவங்கிறது குறைவா இருக்கும். அந்த செய்முறை தான் அதிகமா இருக்கு. அதனால தான் அந்த குருகுல கல்வி வந்து நேரடியா இந்த குருகுல கல்வி அப்படின்னாவே செய்முறை கல்வின்னு அர்த்தம். எந்த சாதி மத அது குருனாவே சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அங்கதான் ஆசிரியர் என்று சொன்னாலே குருன்னா இன்னொரு பொருள் ஆசிரியர்னு பேரு. குரு அப்படின்னாவே குருன்னா தோன்றுதல்னு அர்த்தம். தமிழ்ல குரு குருத்து அப்படின்னாவே தோன்றுதல்னு அர்த்தம். இந்த தோன்றுதல் தோற்றுவிப்பவன் அர்த்தம். குருனாவே தோற்றுவிப்பவன். இந்த குருன்னு சொல்ற நமக்கு அர்த்தம் தெரியல. ஆனா உண்மையில குருனா தோற்றுவிப்பவன் அர்த்தம். அதுக்கு தூய தமிழ் ஆசிரியர். ஆசிரியர் என்பவன் குற்றத்தை குறைத்து கொடுப்பவன் அல்லது குற்றத்தை நீக்கி கொடுப்பவன். ஆசுனா குற்றம், இது என்ன நீக்கி கொடுப்பவன், அதாவது ஆசிரியன்னு பேரு. இருத்து கொடுத்தல் அல்லது நல்லதை மட்டும்தான் கொடுக்கறது, குற்றத்தை தனிச்சு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து ஆசிரியருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். அதான் ஆசிரியருக்கு வந்து உற்றுழி உதவியும், அது அந்த ஆசிரியரை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. உற்றிலி உதவியும் உருபொருள் கொடுத்தும், அதாவது ஆசிரியருக்கு உதவி செய்யணும், பொருளுதவி செய்யணும், இப்படியெல்லாம் சொல்லுது ஆசிரியரை பத்தி. ஆசிரியரும் மிக இந்தியாவில் ஆசிரியருக்கு பேரு. இந்தியாவில் வந்து ஆசிரியருக்கு வந்து இந்த காலத்துல இருந்து ஆசிரியருக்கு மரியாதை கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஐரோப்பா நாடுல பெரும்பாலும் ஆசிரியர் அங்க இருக்கிறதான்னு சொன்னாம அவருக்கு தான் முன்னுரிமை. அங்க ஆசிரியர் அவ்வளவு ஒழுக்கம். அங்க வந்து மருத்துவர், அங்க பொறியாளர், அப்படியெல்லாம் அங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, வேறுபாடெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கதான் இந்த காட்டு மிராடித்தனமா நீட்டு தேர்வுன்னு வச்சுட்டு மக்களை சாகடிக்கிறாங்க. உம் என்ன கொடுமை இது. ஆக இதுல எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. இந்த வெள்ளைக்காரன் பண்ண அக்குறுமத்தினால எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம குழந்தைகளை சீரழிகிறாங்க. என்னமோ வாழ்க்கையில நீட் தேர்வு தான், ஜேடபிள்யூ தேர்வு தான் உலகத்துல தரை சேர்ந்த மாதிரியும், நீட் தேர்வு தான் சேர்ந்த மாதிரி தப்பா கொண்டு போயாச்சு. நாடு இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. குழந்தைகள் இன்னும் மனசு பாதிப்பாங்க. எத்தனை நீட் தேர்வை வச்சு மிகப்பெரிய அரசியல் பண்றாங்க சாமி. இல்ல இந்த வெள்ளைக்காரனுடைய நீட் தேர்வு இந்த அது வெள்ளைக்காரனுடைய இருந்தா தான் வாழ்க்கையை வாழ முடியுன்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு இது பண்றாங்க. ரொம்ப ஒரு பரப்புரை பண்றாங்க. நீட்டுன்னு அதுதான் இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை. சாவடிக்கிறாங்க. வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை, வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை, வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையை வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை அப்படித்தான் இருக்கும். இது வெள்ளைக்காரனுடைய அரசியல் முறை. அதாவது நல்லவர்களே போட்டியிடக்கூடாதுங்கிறத வெள்ளைக்காரனுடைய கொள்கை. இப்ப இந்த ட்ரம்ப் எல்லாம் வந்து உட்காந்துருக்கான் பாருங்க. இவனெல்லாம் எதுக்காக ஆனான்? இந்த ட்ரம்ப்புங்கிறவன் எதுக்கு ஆனவன்? புதின் அவன் வந்து போரு, ஜெலன்ஸ்கி அவனும் போரு, எல்லாம் போர்ல தான் இருக்காங்க. இந்த போர்ல என்ன நடக்குது பாரு. இப்ப இந்தியா பாகிஸ்தான் போறான், என்ன மதவெறி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே வெள்ளைக்காரன் உருவாக்கப்பட்டதுதான். மதம் வந்து மக்களுக்கு நல்ல வழிபடுத்தணும். இன்னைக்கு மதம் வந்து மனிதனை வந்து தீண்டி பொய் சொல்லி அவனை தீண்டி விடுறது, மதவெறி கலப்படம். மனித நேயத்தை வளர்த்தாம மதங்களை ஒழிக்கப்பட வேண்டும். மதங்கள் என்பது வேறு, பக்தி என்பது வேறு, மதம் என்பது வேறு. பக்திங்கிறது உன்னை கடைப்பிடிக்க, பக்தினா என்ன? உன்னை பற்றி கொள்ளுதல்னு அர்த்தம். நல்லதை பற்றி, பக்தினாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா? நல்லதை பற்றி கொள்ளுதல் அர்த்தம். அதான் பக்தி. பக்தி வந்த புத்தி போயிரும்பா. அது முட்டாள்தன பக்தி வந்ததுன்னா வேலையே செய்யாது. முட்டாள்தனத்துக்கு வேலையே இல்லை. பக்தினா பற்றுதல்னு அர்த்தம். பற்றுதல்னு அர்த்தம். அதுதான் பக்திங்கிறது. அது வந்து தூய தமிழ் சொல்லுதான் பக்தினா. அப்ப பற்றுதல், வள்ளுவர சொல்வாரு பற்றுதல் பாரு. பற்றுக பற்று அற்றான் தாளை பற்றுகம்பாரு. அந்த பற்றுக பற்றை விடக்கும் பாரு. ஒரு பற்றை விடணும்னா பற்று அற்றாத அந்த பற்று இல்லாத தாளை பற்றுங்கிறான். அதான் பற்று. இப்ப நாம பொருள் பற்று, எல்லா பற்றும் வந்தாச்சு. ஆக இது வந்து வெள்ளைக்காரன உருவாக்கப்பட்டது. அதனால நம்ம குழந்தை செத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இன்னும் எத்தனை பேர் தற்கொலை பண்றாங்கன்னு தெரியாது. ஒரு படிப்பு என்பது ஒரு படிப்பு என்பது ஒரு படிப்பு ஒரு படிப்பு என்பது ஒரு படிப்பு என்பது மனிதனை செம்மைப்படுத்துறதா இருக்கணும். ஒரு படிப்பு என்பது அவனை மேன்மைப்படுத்துறதா இருக்கணும். படிப்பு என்பது வழிகாட்டுறதா இருக்கணும். அதான் படிப்பு. இப்ப படிச்சுட்டு தற்கொலை பண்ற மாதிரி இருக்கு. படித்தால் அறிவு முழுமைப்படுத்துறாங்க.
ஆ அதைத்தான் வள்ளுவர். முழுமைப்படுத்துவதாக. ஆமா, இந்த குழந்தைகளுக்கு முழுமையே கிடையாது. என்ன படிக்கிறான்? ஒண்ணுமே கிடையாது. அப்படியே எழுத வேண்டியது, அப்படியே மதிப்பெண் வாங்கிட வேண்டியது. இப்ப மதிப்பெண் இப்ப எத்தனை பேர் இப்போ ஒரு ஏதோ ஒரு தேர்வுக்கு 2000 பேர் தான் தேவைப்படுது. மொத்தமாவே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2300 2400 தான் இருக்கு. இந்த மருத்துவத்துக்கான இடம். ஆனா எழுதுறது பார்த்தீங்கன்னா 20,00,000 பேர் எழுதுறான். பல பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. பல 1000 கோடி செலவு பண்ணி பார்த்தேன்னா, அவ்வளவுதான். 200 பேரு இந்த 2000 பேத்துக்கு 20,00,000 பேர் எழுதுறாங்க. என்னாச்சு? இது ரொம்ப மோசமா போயாச்சுங்க. இதுதான் கல்வி. படிப்பு என்றால் சுய சம்பாத்தியம். படிப்பு என்றால் சுயசார்புன்னு அர்த்தம். இன்னைக்கு படிப்புனா வேற மாதிரி போயிடுச்சு. அப்ப குழந்தை இது படிச்சு போட்டு குழந்தை எந்த குழந்தையும் இது தைரியமா இருக்குன்னு கேட்டா இல்ல. அப்ப இதுல தேர்வுல ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல நல்ல மதிப்பெண் எடுத்தாச்சு. அதுக்கும் வேலை இல்லை. ஏற்கனவே பிளஸ் டூல நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பீங்க. மனப்பாட கல்வி எடுத்திருப்பீங்க. அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் இதுக்கும் பதில் என்ன? இது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. ரொம்ப கொடுமை இது. அப்ப இதுல இந்த மதிப்பெண் கம்மி நீங்க 3 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் ஆல் பாஸ் போட்டா என்ன, 5 வயசு 8 வயசு இது ஆல் பாஸ் போட்டா என்ன? செய்முறை கல்வி வேணுங்கிறதே இல்லாம போச்சு. அப்பதான் இது கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்க சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியமாம் சொல்லி வண்ணம் செய்ய எவ்வளவு பேச வேண்டியது இருக்குது இதுல. ம்? இது நம்ம நீர் மருத்துவத்துல செஞ்சு பார்க்கற நோய் நல்லா இருக்கும். மனிதனோட அடிப்படை பிரச்சனையே தீருது. பசிங்கிறது அடிப்படை பிரச்சனை, அதுவே தீருது. உணவுங்கிறது அடிப்படை பிரச்சனை, அதுவே தீருது. எழுதுறாரு வெங்கடேசன் அந்த புத்தகத்துல எழுதியிருப்பாரு, 10வது பாடத்துல எழுதியிருப்பாரு. உணவு பஞ்சமே உலகத்துல இல்லைன்னு எழுதுறாரு. இதை விட என்ன பண்ண முடியும்? இப்ப விவசாயத்துக்கு எங்க வேலை இல்லை. விவசாயங்கிறது குழந்தைகளுக்கு தான் விவசாயம். இப்ப கல்வி என்பது அந்த செய்முறை கல்வி என்பது ஒரு 15-16 வயசு வரைக்கும் அவன் ஆசிரியரோட 15 ஆண்டு 16 ஆண்டு ஆசிரியரோடு பயணம் பண்ணி அவ பாடம் கத்துக்கிட்டு வரான். ஆசிரியரோடு இருந்து தான் பாடம் கத்துக்கணும். அதான் குருகுல கல்வி. அதை நோக்கி நாம நகர்றோம். நாம இப்ப நான் கூட அதைத்தான் முயற்சி பண்றேன். தினம் எதுக்கு பேசுறோம்னா, தினமும் அவன் சந்திச்சாதான் அவனுக்கு ஏதோ கிடைக்குங்கிறதுக்காக. அதான் ஆசிரியர். தினமும் பள்ளிக்கூடம் போறான், 12 ஆண்டுகளும் பள்ளிக்கூடம் போறான். அதே மாதிரிதான் நாமளும் இதை முயற்சி பண்றோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதனாலதான் அந்த மனம் வாக்கு அதாவது இவ்வளவு சொல்ல வேண்டி இருக்குது. நான் முடிச்சுக்கிறேன். ஆகையினால இதெல்லாம் சிந்திக்கணும். இந்த மாசம் மாசம் நன்கொடை கொடுக்குறவங்க தவறாத கொடுத்துருக்க மணி பல முறை சொல்லிட்டே இருக்கிறேன். இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க. இருக்கிறவங்க கொடுத்துருங்க. இல்லாதவங்க இந்த நன்கொடை கொடுங்க. நம்ம ஒரு 10 பேராவது உருப்படியே நன்கொடை கொடுக்குற மாதிரி யாரும் வரல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அதனால சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. இனிமேல் நன்கொடை கொடுக்குறவங்க தான் உள்ள வர முடியும். ஒரு வாரம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாம். அதற்கப்புறம் அவங்க குறைஞ்சபட்சம் 3000 மினிமம் 3000 நன்கொடை வச்சிருக்கேன். அந்த நன்கொடை கொடுத்துட்டு எல்லாரும் உள்ள வாங்க. சரிங்களா? அதை நான் ஒரு வேண்டிக்கிறேன். நான் இல்லை யாரும் இதை செயல்பாட்டில் கொண்டு வரலைன்னா இது ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. நிறைய பேர் வர்றாங்க, தெரிஞ்சுட்டு ஓடிடுறாங்க. தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நன்கொடை கொடுத்துட்டு உள்ள வாங்க. யாரா இருந்தாலும். நான் நேற்று சொல்லிட்டேன், முந்தான சொல்லிட்டேன். அது இயற்கையில் இருக்கதான் செய்யும். நல்லது கத்துக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணது மனசே வராது. நீங்க நல்லது அற்றதுக்கு தான் நம்ம பொருள் செலவு பண்றதுக்கு மனம் வருமே தவிர நல்லது செலவு பண்றதுக்கு மனசே வர்றதில்லை. அது யாருமே அப்படிதான். அதனால நாம அதேதான் இந்த எடுத்துக்காட்டோட நடந்தாகணும். நானும் பல முறை சொல்லிட்டே இருக்கேன். எல்லாரும் யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. இது ரொம்ப குற்றம் மனம் அப்படி விட்டுரும். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற ஆர்வமே குறைஞ்சு போயிடும். அதனால புரிஞ்சுக்கிட்டு தேதி 5 ஆகி போச்சு. உடனே இந்த ஒரு மாசம் ஆனவங்க சிக்னல் வீக்கா இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சரியா கேட்கல நமக்கு. இப்ப கேக்குதா? அது 2 நாள் அப்படித்தான் பண்ணுதுங்க. ஆனா இன்னைக்கு சரியானதாயிடும். இந்த நன்கொடை பத்தி பேசுறேன். நன்கொடை எல்லாருக்கும் முறையா கட்டுங்கன்னு சொல்றேன். நன்கொடை அந்த அடுத்த காணொலியில் வரும்பொழுது 6 மணிக்கு வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. எந்த மாதிரி இருந்துச்சு, எந்தெந்த நோய் அப்படின்னு சொல்லுங்க. குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு அந்த சைடு எஃபெக்ட்லாம் எனக்கு எப்படி குறைஞ்சதுன்னு சொல்லுங்க. பக்க விளைவு எப்படி குறைஞ்சதுன்னு சொல்லுங்க. சரியா?
பக்க விளைவு எப்படி குறைஞ்சது, எனக்கு என்னென்ன பக்க விளைவு இருந்தது. இந்த உணவு பழக்கத்தின் காரணமாக தான் உடல்ல இருக்கிற மரபணு தீர்மானிக்குது. இப்போ எத்தனையோ நோய் சொல்றோம் இல்லையா, அது வந்து நாம நினைக்கிறோம் இதை ரத்தம் கெட்டு போயிடுச்சுன்னா எந்த நோய் வந்தாலும் வருங்கிறத எங்க விஷயமே. சில பேர் எனக்கு இந்த நோய் இல்லைம்பாங்க, அப்படி கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எனக்கு அந்த நோய் கிடையாது, எனக்கு இந்த நோய் கிடையாது. இல்ல,